الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த உரையினை துவக்குகிறேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தோர் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே குறித்தாகட்டும். அல்லாஹ்வின் அருளும் அவன் பேரன்பும் அவன் கருணையும் அவனை மட்டுமே வழங்குபவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவிகளே, அவர்களின் பெற்றோர்களே, அல்லாஹ் உங்கள் அனைவரின் மீதும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஒரு பயான் நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிறைய புதிய மாணவ மாணவிகள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பேச போகிற தலைப்பு யாருக்காவது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் நம்ம அவங்க வரலாறை பார்க்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க எல்லாம் குர்ஆன் ஓதுன்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? அந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டி. அந்த குர்ஆன் என்னது? நமக்கு வழிகாட்டி. என்ன வழிகாட்டி? நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும், வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகாட்டி தான் குர்ஆன். அந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய உபதேசங்களை, நிறைய அட்வைஸ் நமக்கு அல்லாஹ் வச்சிருக்கான். நிறைய அட்வைஸ் வச்சிருக்கான். அந்த அட்வைஸோட சேர்த்து சில வரலாற்று சம்பவங்களையும் வச்சிருக்கான். சில வரலாற்று சம்பவங்களை வச்சிருக்கான். வரலாறு அப்படின்னா முன் நடந்த சம்பவங்கள், முன் நடந்த சம்பவங்கள். இப்ப நீ பிறந்ததில்ல, அது ஒரு வரலாறு தானே. நீ பிறந்துட்ட அப்படின்னா என்னுடைய வரலாறு என்ன தெரியுமா? நான் இப்படி பிறந்தேன், அப்ப எங்க அம்மா அங்க இருந்தாங்க, நான் அந்த ஊர்ல இருக்கிறப்ப பிறந்தேன், நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன், இப்படி எல்லாம் சொல்லுவீங்களா இல்லையா? இதுதான் வரலாறு. இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கா இல்லையா? இந்த வரலாறுகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் அப்படின்னா சொல்லி அதன் மூலம் படிப்பினைகளை அல்லாஹ் சொல்லுவான். அதன் மூலம் என்ன செய்வான்? படிப்பினைகளை நமக்கு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை தான் நீங்க பார்க்க போறோம். சரி, இந்த படிப்பினைனால நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், லகது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். யாரும் பேசக்கூடாது, சின்ன பசங்களை பிரிச்சு உட்காருவீங்க. லகது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். முன் சென்ற நல்லவருடைய வாழ்க்கையிலே அறிவுடையவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? முன் சென்ற நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் எல்லாருடைய வாழ்வையிலும் அறிவுடையவர்களுக்கு நல்லுபதேசம், அறிவுரை இருக்கிறது. அப்படின்னா முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அதன் மூலம் அறிவுள்ளவர்கள் தான் படிப்பனை வருவார்கள். இப்ப ஒருத்தர் ஓடி போய் அங்க கீழே விழுந்துட்டான். இப்ப நம்ம என்ன செய்வோம்? அங்க போகும்போது ஓடக்கூடாது, அங்க போறப்ப ஓடக்கூடாது, விழுந்துருவோம் அப்படின்னு புரியுறமா இல்லையா? இதுதான் முன்னாடி நீ பாக்குற ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம படிப்பனை பெறலாம். ஒருத்தர் பேசிட்டு இருக்கான், நான் கூப்பிட்டு ஒரு அடியை போடுறேன், அது மூலம் உனக்கு என்ன படிப்பன? பேசனா உஸ்தாது இந்த நேரத்தில் அடிப்பாங்க, கொஞ்சம் அமைதியா இருந்துக்குவோம் அப்படின்னு நமக்கு தோணுதா இல்லையா? இதுக்கு பேர் தான் அறிவு, இதுக்கு பேர் தான் படிப்பினை. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அறிவுடையவர்களுக்கு குர்ஆன்ல ஏராளமான செய்திகளை, சம்பவங்களை சொல்றான். அப்படிப்பட்ட ஒருவருடைய சம்பவம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை பற்றி வரலாறுகளை பேசுறான். எத்தனை நபிமார்களை பற்றி பேசுறான் யாருக்கா தெரியுமா? கை மட்டும் தூக்கணும். எத்தனை? எத்தனை? 25 நபிமார்கள். சரி, இந்த 25 நபிமார்கள்ல எந்த நபியினுடைய பேரு குர்ஆன்ல அதிகமா வருது? சும்மா குத்து மதிப்பாக அடிக்கூடாது. ஆளாளுக்கு ஒரு பேர் 25 பேர் 25 பேரை சொல்லிட்டா முடிஞ்சு வச்சு ஏதாவது ஒரு கரெக்டா இருக்கும். அப்படி சொல்ற தெரியுமா? மூசா நபி. கரெக்ட். எப்படி சொன்னீங்க? எத்தனை தடவை வருது? 136 தடவை வருது. எத்தனை தடவை வருது? 136 தடவை அல்லாஹ் பேர் சொல்றான். அல்லாஹ் ஒரு தடவை நம்ம பேர சொன்னாலே அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு. அல்லாஹ் நம்மளை படைச்சு இந்த உலகத்தை படைச்ச ரப்பு ஒரு தடவை பேர் சொன்னாலே
அல்லாஹ்வே பெரிய ஞானத்து. அந்த அல்லாஹ் 136 தடவை மூசா நபி பத்தி சொல்றான். எத்தனை தடவை? 136 தடவை. ஏன் 136 தடவை சொல்றான்னா அவங்க வாழ்க்கையில நமக்கு கண்டிப்பான படிப்பினை இருக்கு. நீங்க ஒவ்வொருவரும் எல்லா நபிமார்களுடைய வரலாறு படிக்கணும், அதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ற ரப்பு, அதிலும் குறிப்பாக மூசா நபி பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்க வரலாறு நீங்க படிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் 136 தடவை பேசுறான். அந்த நபி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த நபி பத்தி தான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். முதல்ல மூசா நபியுடைய எந்த காலத்துல பிறந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துல ஒருத்தர் இருந்தான். அவன் பேரு என்ன? ஃபிரௌன். அவன் யாரு? ஃபிரௌன். அவன் சாதாரணமான மோசமான ஆட்சியாளர் கிடையாது. தான் தான் இறைவன் சொன்னான். தான் தான் இறைவன் அப்படின்னு சொன்னான். நானே உங்களின் மிக உயர்ந்த இறைவன். 79வது அத்தியாயத்துல 24வது வசனமா வரும். நான் தான் மிக உயர்ந்த இறைவன். ஆனா ரப்புக்குமுல் அலா. என்ன சொன்னா? சத்தமா சொல்லுங்க, கவனிங்க. யாரும் வந்து அங்க கண்ணு போக கூடாது, இங்கதான் கண்ணு இருக்கும். ஓகேவா? ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த இறைவன். ஒரு மனுஷனுக்கு இப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? ஆனா அவன் சொன்னான். ஏன் அவன் சொன்னான்னா, அந்த நாடு அவன் கையில இருந்துச்சு. அந்த நாடு அவன் கையில இருந்துச்சு. அவன் சொன்னா எல்லா மக்களும் கேட்டாகணும், அவனுக்கு மாற்றமாக யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற நிலை இருக்கும் போது அவனுக்கு பெருமை வந்துருச்சு. பெருமை வந்துருச்சு. யாருனாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது, இனி நம்ம இஷ்டம் தான், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை எல்லாம் பயப்படுத்தி தன்னை கடவுள் என்று வணங்க வைத்துக் கொண்டிருந்தான். தன்னை கடவுள் என்று வணங்க வைத்துக் கொண்டிருந்தான். நம்ம இன்னைக்கு அல்லாஹ் வணங்குறோமா இல்லையா? அன்னைக்கு அந்த மக்கள் யார் வணங்கிட்டு இருந்தாங்க? வணங்கிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா மூசா நபிய பிறக்க வைக்கிறான். மூசா நபிய பிறக்க வைக்கிறான். அந்த நேரத்துல ஃபிரௌனுடைய அட்வைசர்கள் இருப்பாங்களா இல்லையா? ஒரு அரசன் இருந்தா அட்வைஸ் சொல்ற நிறைய பேர் இருப்பாங்களா, அமைச்சர்கள் இருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி அமைச்சர்கள் உள்ள ஒரு அமைச்சர், ஒரு அட்வைசாளர், இப்போது ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்குது. இந்த ஆண் குழந்தையால உன் ஆட்சிக்கு ஆபத்து இருக்கு, உன் ஆட்சிக்கு ஆபத்து இருக்கு, உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு, அதனால நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ஃபிரௌன் அவன் கேட்கறது யாராவது இருக்காங்களா? ஏதாவது கோர்ட்டு கேட்க முடியுமா? ஏதாவது மீடியா கேட்க முடியுமா? இன்னைக்குதான் மீடியா, கோர்ட்டு, பேஸ்புக்லாம், அன்னைக்குதான் ஒண்ணும் கிடையாது, யாரும் கேட்க முடியாது. அவன் என்ன செஞ்சான்? அப்படியா, ஒரு குழந்தை வந்து எங்கட சண்டைக்கு வந்து என்னை கொல்லுமா, என்னை ஆட்சியில இருந்து அகற்றுமா, என் ஆட்சி பிடிக்குமா அப்படின்னா இப்ப பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு, எல்லா ஆண் குழந்தையும் கொலை பண்ணு. பாத்தீங்க, இப்படிதான் இந்த காலத்துல செய்ய முடியுமா? பண்ணிட்டு தான் இருக்காங்க. பலசீனத்துல எப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. மற்ற இடங்கள் எல்லாம் பலசீனத்திலையும் சில நாடுகள் அப்படிதான் நடக்குது. நல்லா பாதுகாப்பான சரியா? இப்படி ஒரு அநியாயக்காரன் என்ன செய்யணும்? ஆண் குழந்தைகளை எல்லாம் கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுடைய காவலர்களும் போய் அந்த நாட்டுல அப்ப பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் என்ன செய்யறாங்க? கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மூசா நபியும் பிறக்கிறாங்க. மூசா நபி பிறந்தவங்க இங்கே என்ன செய்வாங்க? காவலர்கள் வருவாங்க, பிறந்த குழந்தை எங்க காட்டுவாங்க, ஆண் குழந்தையா இருந்தா வெட்டிடுவாங்க, சாவடிச்சிருவாங்க, பெண் குழந்தையா இருந்தா நீங்களே வச்சுக்கங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப பிறந்தது என்னது? ஆண் குழந்தை. இப்ப அம்மாவுக்கு பயம், அவங்க அம்மாவுக்கு பயம், எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து சண்டை செய்ய முடியாது. மூசா அல்லாஹ் வந்து மூசா நபியுடைய தாயாருக்கு சொன்னா, நீங்க உங்கள் குழந்தைக்கு பால் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து உங்க குழந்தையை கொண்டுருவாங்கன்னு பயந்தீங்கன்னா நீங்க நதியிலே ஒரு பேரை, அதாவது நடக்கிற மாதிரி ஒண்ணுல ஒரு கட்டையில வச்சு நதியில விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். என்ன வாக்குறுதினா, இந்த குழந்தை மீண்டும் உங்களிடத்தில் வரும், நபியாகவும் வருவார். இந்த வாக்குறுதியை ஞாபகம் வச்சுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு 2 வாக்குறுதி கொடுக்குறான். உங்க மகன் திரும்ப உங்கள்ட்ட வருவாங்க,
இன்னொன்னு நபியாகவும் வருவாங்க. சாதாரண ஆளா வரமாட்டாங்க, நபியாக வருவாங்க. அப்படின்னா மூசா நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் இது நபின்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் இப்பயே அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஓகேவா? இப்ப என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வின் கட்டளையை அவங்க நம்புறாங்க. அல்லாஹ்வின் கட்டளையை அவங்க நம்புறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கட்டையில அவங்க குழந்தைய வச்சு அப்படியே தண்ணியில விட்டுறாங்க. அந்த தண்ணியில அனுப்பிச்சுறாங்க, விட்டுறாங்க. அல்லாஹ்வின் கட்டளையை அவங்க உம்மா இப்படி கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம யாராவது அல்லாஹ் கட்டளை அப்படி கேட்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. 5 நேர தொழுகை ஃபஜ்ர் ஜமாத்துடன் தொழுதவர்கள் ஆம்பளை பசங்க இல்ல, யாராவது கை தூக்குங்க. ஃபஜ்ர் ஜமாத்துடன் நான் தொழுதேன். அல்ஹம்துலில்லாஹ். 1 2 3 4 5 6 இந்த குட்டி பையன் ஜமாத்தோட தான் சொல்றான். ஏன்னா நீ 8 மணிக்கு செஞ்சு கஷ்டம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, 6 பேர் கை தூக்குறாங்க. ஓகே, கைக்கு வரணும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, நான் வீட்டுல எனக்கு தொழுகை இருக்குது, நான் தொழுதேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. தொழுதேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்யணும்? மதிப்பளிக்கணும். அவங்க குழந்தை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி நம்பி என்ன செஞ்சாங்க? அந்த பேரையில வச்சு ஒரு கட்டையில வச்சு தண்ணியில விட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா பாதுகாக்க முடிவு பண்ணிட்டானா இல்லையா? அது யாரு கையில கிடைக்குது? ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தார்கிட்ட கிடைக்குது. அவங்க மனைவி இருக்கிறாங்க, வீட்டுக்கு கொண்டு போறாங்க. ஃபிரௌனை நான் கொல்லுவேன் நிக்கிறான். ஃபிரௌனே, நான் கொல்லணும், இவன் பின்னாடி எதிரியாக வருவான், இவன் விஷயமா எனக்கு, இந்த குழந்தை விஷயமாக எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் கொல்லுவேன் அப்படின்னு இருக்கும்போது வீட்டுல என்ன செய்யறாங்க? கொல்லல, நான் இந்த குழந்தை வேணும்னு. அப்புறம் ஃபிரௌன் நினைக்கிறான், வெளியில இருந்து வந்தா தானே ஒருத்தர் நம்ம கொல்ல முடியும், நம்ம வீட்டுல இருந்து நம்மளை ஒருத்தர் கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு வீட்டுல கேட்டதுக்காக விட்டு கொடுத்துறான். அங்க மூசா நபி வளர்றாங்க. ஒரு ஏழை வீட்டில் பிறக்கிற மூசா நபி எங்க வந்து வளர்றாங்க? ஃபிரௌனுடைய வீட்டில் வளர்கிறார்கள். ஒரு அரச வீட்டில் வளர்ந்தா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குமா கிடைக்காதா? நல்ல உணவு கிடைக்கும், நல்ல ஆடை கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல பயிற்சி கிடைக்கும். அந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே போர் பயிற்சி எல்லாம் கண்டிப்பா பண்ணணும். அதனால போர் பயிற்சிகள் எல்லா வகையான வசதிகளும் இந்த மாதிரி எல்லா வகையான கல்வியும் கிடைக்குது. நல்ல ஒரு பலசாலியான ஒரு வாலிபராக வளர்றாரு. ஏன்னா சாப்பாடு ஒரு பஞ்சமா இருக்க போது நல்லா பாதாம் பிஸ்தாவுமா நல்ல கறி மீன் முட்டைன்னு நல்லா சாப்பிட்டு நல்லா பலசாலியா இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு 2 பேரு சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டா நம்ம என்ன செய்வோம்? போய் தடுக்க போவோம் இல்லையா? அதே மாதிரி மூசா நபி போய் தடுக்க போற ஒருத்தன் ஓவரா பேசுறான். நம்ம என்ன செய்வோம்? ஓவரா பேசுறாரோ லைட்டா ஒரு அடி இருக்கும். உடனே அடி வாங்கிட்டு நம்ம பெரியவங்களா இருந்தா சரின்னு போயிடுவான். இன்னும் சில பேர் அவனை தப்பு இப்படா அப்படின்னு நிற்பான். மூசா நபி என்ன செய்யறாங்க? போறாங்க, சண்டை போடாதீங்க கேட்கிறாங்க, மீறி சண்டை போடுறாங்க. உடனே மூசா நபி ஒரு குத்து, என்னது இப்படி ஒரு பஞ்சு அடி வாங்கின அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போயிடறான். அடி வாங்கினவன் அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போயிடுறான். மூசா நபிக்கு உடனே பயமாயிடுச்சு. என்னடா நம்ம ஒரு சின்ன ஒரு குத்து விட்டா இப்படி இறந்து போயிட்டாரு, என்ன செய்யறதுன்னு பயமாயிட்டு ஆகா இது அப்படியே மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. மூசா நபி வந்து அப்ப நபி இல்ல மூசா தானே பேசுவாங்க. இந்த வாலிபர் என்ன செஞ்சாரு? ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செய்தி யார் வரைக்கும் போயிருது? ஃபிரௌன் வரைக்கும் போயிருது. ஃபிரௌன் நீ சும்மா வர மாட்டேன், புடிச்சு ஜெயில போறேன் அப்படின்னு வரும்போது ஆகா ஜெயில் கிடைக்கும் நமக்கு, அதனால நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க? அங்க இருந்து பக்கத்துல உள்ள நாடு எகிப்து மத்தியன்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு என்ன செஞ்சாங்க? அங்க போயிடுறாங்க. ஏன்? இங்க இருந்தா கொலை செஞ்சதுக்கு தெரியாம நடந்ததுக்காண்டி தண்டனை கிடைக்கும். இந்த தண்டனை இருந்து தப்பிப்பதற்காக என்ன செஞ்சுட்டாங்க? மூசா நபி அவங்க ஊரை விட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அங்க என்ன செய்யறாங்கன்னா, ஊருக்குள்ள முதல்ல நுழையிறாங்க. நுழைஞ்சதும் பார்த்தா அவன் ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்துல என்ன செய்யறாங்கன்னா, எல்லா ஆண்களும் வந்து அந்த அவங்களுடைய ஆடு மாடு ஒட்டகை இருக்கா இல்லையா, அதுகளுக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா தண்ணி போட்டிட்டு இருக்காங்க. அந்த ஓரத்துல ஒரு 2 பெண்கள் அவங்களுடைய ஆடுகளை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? ஓரமா நிக்கிறாங்க. மூசா நபி என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. ஏமா நீங்க 2 பேரும் ஓரமா இருக்கிறீங்க அப்படின்னு. நாங்களும் ஆடுகளை வந்து என்ன செய்யணும்? இந்த கிணத்துல தண்ணி காட்டணும், தண்ணி குடிக்க வைக்கணும். ஆனா இங்க நிறைய ஆண்கள் கூட்டமா இருக்கு, அவங்க எல்லாம் போற வரைக்கும் எங்களை விடமாட்டாங்க, அவங்க போனது நாங்க செய்யணும் அப்படின்னா. அப்படியா? எங்க வீட்டுல ஆண்களும் இல்ல, எங்க வாப்பா மட்டும் தான் இருக்காங்க, அவங்க ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க.
அதனால கொஞ்சம் நாங்கள் பொறுக்கணும்னே. அப்படியா, உங்க ஆடுகளை தாங்கன்னு சொல்லிட்டு மூசா நபி போய் என்ன செஞ்சாங்க, ஆடுகளை வாங்கி அவங்களுக்கு தண்ணி போட்டு வச்சு அவங்கள கொடுக்குறாங்க. உடனே அந்த பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க வாப்பாட்ட சொல்றாங்க, என்னம்மா எப்போ போன லேட்டால வருவீங்க, இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தோம், அவர் நம்ம ஊருக்காரு இல்ல வெளியூருக்காரு, எங்களுக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு. அப்படியாம்மா, அவரை பிரியப்பட்டா இங்க வரவே, இங்க கூப்பிட்டு வாங்கம்மா, இங்க நம்ம ஏதாவது வேலை வேணா கொடுப்போம். அங்க மூசா நபி இங்க இப்படி சம்பவம் நடக்குது. அங்கிட்ட என்ன நடக்குதுன்னா, மூசா நபி அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, யாராவது தெரிஞ்ச வீடு இருக்கா, அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா, ஒண்ணும் கிடையாது. உடனே ஒரு மரத்துக்கு அடியில போய் இருந்துட்டு அவங்க என்ன செய்ய, நீ ஃபக்கீர், நான் வந்து ஒரு ஃபக்கீராக இருக்கிறேன் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ஆனா நான் வந்து அல்லாஹ் பக்கம் தேவையுடன் ரப்பின்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபக்கீர், அல்லாஹ்விடத்தில் தேவைகளை உடைய ஒரு ஏழையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. இப்ப அந்த பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க, வர்றாங்க, வந்து எங்க வாப்பா உங்களை வர சொன்னாங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, வேலை கிடைக்குது. அங்கேயே என்ன செய்யறாங்க, மூசா நபி வேலை செய்து கொண்டு அந்த பெண்களுக்கும் உதவியாக பாதுகாப்பாக, இந்த வயதான தந்தைகளுக்கும் பாதுகாப்பாக உதவியாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவருடைய நல்ல நடத்தையை பார்த்து, ஒழுக்கத்தை பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பெண்ணை என்ன செய்யறாங்க, திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம்லாம் முடிச்ச பிறகு அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, சரி ஓகே, குறிப்பிட்ட நாள் ஆயிடுச்சு, இது எல்லாரும் மறந்துருப்பாங்க, நம்ம ஊரை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தான் மனைவியோட திரும்பவும் அவங்களுடைய நாடு எகிப்துக்கு, அவங்களுடைய நாடு எகிப்துக்கு, இந்த குழந்தை பிடிப்பா, அவங்களுடைய நாடு எகிப்துக்கு திரும்ப போறாங்க. அப்படி திரும்ப போகும்போது அவங்களுக்கு சரியா வழியெல்லாம் தெரியல. இங்க வரலாம் ரோடு எல்லாம் இருக்காது. இன்னும் பழனி 35 கிலோமீட்டர் அப்படின்னு அந்த கிலோமீட்டர் போட்டுலாம் எதுவும் இருக்காது. அவங்க அப்படியே விசாரிச்சு, அதுவும் மக்கள் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, வழி சொல்றதுக்கு சில டேலண்டான இருப்பாங்க, அவங்களதான் கூட்டிட்டு போகணும். போறாங்க, அவங்களுக்கு வழி கண்டுபிடிக்க முடியல, அப்படியே ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மூசா நபியை அழைக்கிறான். அழைத்து அங்க ஒரு தூர்சினா மலைன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையில நீங்கள் தான் நபி என்று சொல்றான். இன்னி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, நான் தான் இறைவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி என்னை வணங்க வேண்டும், எனக்கு நீங்கள் இணை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவரை நபியாக ஆக்குகிறான். நபியாக ஆக்கிட்டு அல்லாஹ் தஆலா சில அற்புதங்களையும் கொடுக்கிறான். சரியா, நபியாக என்ன செய்யறான், சில அற்புதங்களை கொடுக்கிறான். அந்த அற்புதங்களோட என்ன செய்யறாங்க, மூசா நபி வர்றாங்க. அப்ப வந்து மூசா நபி வந்து அல்லாஹ் சொல்றான், நீங்க போய் மார்க்கத்தை போய் என்ன செய்யுங்க, மூசா இப்ராஹிம்ட்ட போய் சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் சொல்லுங்க, அவனுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, அல்லாஹ் தான் நீ வணங்கணும்னு சொல்லுங்க, நீ தான் இறைவன் கிடையாது என்பதை தெளிவா சொல்லுங்க என்று யார் சொல்றா, அல்லாஹ் வந்து மூசா நபி சொல்றாங்க. மூசா நபி என்ன செய்யறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க. மூசா நபி என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. எனக்கு நல்லா பேச்சு வராது, திக்கி திக்கி பேசுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, லைட்டா திக்கி பேசக்கூடியவர்களா இருந்தாங்க. அதனால எனக்கு நல்லா பேச வராது, அதனால என்னுடைய சகோதரன் ஹாரூன் அவங்களையும் கூட அனுப்பிச்சுடுங்க அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் நபியாக அல்லாஹ் ஆக்குறான், அவங்களையும் அனுப்புங்க, நாங்க இருவரும் போறோம் அப்படின்னு ஒன்று செய்றாங்க. சரி, நல்லா அனுப்பிக்கிறான். அப்பதான் அவங்க பிரார்த்திப்பாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, எனது உள்ளத்தை விரிவுபடுத்துவாய் அப்படின்னா எனக்கு நல்ல கல்வி ஆற்றலை தருவாயாக. ஒருத்தர் பேசுறதுக்குன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகணுமா கூடாதா, ப்ரிப்பரேஷன் ஆகணுமா கூடாது, அது முக்கியமானவன். தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஆட்சியாளர், அப்படி உள்ளவங்க சும்மா சாதாரணமா போய் பேசிட முடியுமா? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி, எனது காரியங்களை எனக்கு இலகுவாக்கி கொடுப்பாயாக. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி, விளங்கிக் கொள்வதற்காக, மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக என்னுடைய நாவை சரி செய்து கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, உதவிக்காக வேண்டி அழைத்துக் கொண்டு ஹாரூன அலைஹிஸ்ஸலாம் வஜஅல் லி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன அஹி, என் குடும்பத்தில் உள்ள ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் யார்ட்ட ஃபிரௌன்ட்ட போறாங்க. ஃபிரௌன்ட்ட போயிட்டு என்ன செய்யறாங்க, தாவா செய்யறாங்க. அப்படி போகும்போது அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, அழகான முறையிலே மென்மையான முறையிலே நீங்கள் அவரிடத்தில் பேசுங்கள். அந்த ஃபிரௌன்ட்ட மென்மையான முறையில பேசுங்க. நம்ம நல்லது சொல்றப்ப மென்மை போக்கு இருக்கணும். நம்ம நல்லது சொல்றப்ப எப்படி இருக்கணும், மென்மை போக்கு இருக்கணும். ஹார்டா நடக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, ஹார்டா நடக்கக்கூடாது. நம்ம நீங்க யாராவது மென்மையா சொன்னா பேசாதீங்க, நான் மென்மையா சொன்னா கேட்கறீங்களா, பேசாத அப்படின்னா தான் பேசாம இருக்கிறீங்க.
கத்த வைக்கிறீங்களா இல்லையா? நான் ஆரிமாக உங்களை கத்து கேட்டு தொண்டை வலிக்குதுங்க, டேப்லெட் வாங்கித்தாங்கன்னு கேட்கறாங்க. இப்படிதான் நிலைமை. இப்படி கத்த வைக்க கூடாது, புரிஞ்சா? அல்லாஹ் இன்னைக்கு என்ன சொல்ல கட்டல, யாருக்கு அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் மென்மையா அழகா அன்பா பாசமா சொல்லுங்கன்னா, உன்னை அழகா அன்பா தூக்கி வர தம்பி, இனிமேல் இப்ப செய்யக்கூடாதுன்னா நம்ம மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு சேட்டை தான் பண்றேன். இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது, சரியா? உன்னை அன்பா சொன்னா கேட்டுக்குவியா? சரி, ஓகே. யாரெல்லாம் அன்பா சொன்னா கேட்டுக்குவீங்க? கேட்டுக்கிட்டு வரலாம். அன்பா சொன்னா கேட்டுக்குவீங்களா? சரி, ஓகே, கேளுங்க. ஹாலா சொன்னாதான் கேட்பீங்கிறவங்க கேட்டுக்குங்க. என் மகளா என் மகள் கேட்டுக்கிறாங்க, சரியா? அதுக்கு அடுத்து யார்கிட்ட போறாங்க? ஃபிரௌன்ட்ட போறாங்க. ஃபிரௌன்ட்ட போனதும் ஃபிரௌன்ட்ட நீ அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ் தவிர்த்து வேற யாரையும் வணங்க கூடாது அப்படின்னு என்ன செய்யறாங்க? அட்வைஸ் பண்றாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணும்போது ஃபிரௌன் என்ன செய்யறான்? நீ சூனியக்காரர், உங்களை எல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே ஒரு போட்டி வேணா வைப்போம். ஒரு போட்டி, நீ ஒரு சூனியக்காரர், எங்க ஊர்ல உள்ள எல்லா சூனியக்காரர்ல வர வைக்கிறேன், நீ எங்க சூனியக்காரர்ல என்ன ஜெயிச்சிட்டேன்னா உன் பேச்ச நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு உடனே போட்டி நடக்க போகுது. ஒரு பக்கம் யார் இருக்கா? மூசா நபி. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல உள்ள எல்லா சூனியக்காரர்களும் இருக்காங்க. இப்ப என்ன செய்யுது? எல்லாரும் வர்றாங்க, எல்லாத்தையும் வர வச்சா யாருடைய தலைமையில இப்ப போட்டி நடக்க போகுது? நபி வெற்றி அடைய போகிறாரா, இந்த சூனியக்காரர்கள் வெற்றி அடைய போகிறார்களா என்ற ஒரு போட்டி நடத்தப்பட போகுது. அந்த போட்டியில எல்லாரும் இருக்காங்க. உடனே மூசா நபிட்ட, என்னப்பா போட்டி ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நாங்க ஆரம்பிக்கிறோம்னு மூசா நபி பணிவோட சொல்றாங்க. நீங்களே ஆரம்பிங்க, நீங்களே ஆரம்பிக்கணும்னு அவங்க கையில என்ன செஞ்சிருக்காங்க? கயிறு வைத்திருக்கிறார்கள். கையில சின்ன சின்னதா அப்படி போடுறாங்க. அதுக்கெல்லாம் பாம்பாக எடுத்து படம் எடுக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் எப்படி ஆகுது? எப்படி கீழே எப்படி ஆகுது? பாம்பாக எடுத்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறது. மூசா நபி வைக்கிறாங்க. மூசா நபிக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அப்படி பயப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே பயப்படாதீங்க, நபியே பயப்படாதீங்க. உங்க கையில கம்பு இருக்கா? ஆமா இருக்கு. அந்த கம்பை கீழே போடுங்க, அந்த கம்பை என்ன செய்யுங்க? கீழே போடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே என்ன செஞ்சாங்க? ஆக்சுவலா அறிவா இருந்தா நம்ம எப்படி செய்யணும்? பாம்பு வந்தா கம்பை கொண்டு அடிக்கதான் செய்யணும், கீழே போட முடியுமா? ஆனா அல்லாஹ் சொல்றத அப்படியே கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னத அவங்க உம்மா எப்படி கேட்டாங்க? தண்ணியில வச்சு போனா கீழே விழுந்துரும், மொத்தா போயிடும் நினைக்கல. அல்லாஹ் சொல்றதுனால தைரியமா வச்சு விட்டாங்க. இன்னைக்கு வாலிபராவாகி நபியாவும் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க? மூசா நபி அல்லாஹ் சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப கீழே போடுறாங்க. அது பெரிய பாம்பாக மாறி அந்த சிறிய பாம்புகள் எல்லாம் அப்படியே முழுங்கிடுது. திரும்ப அல்லாஹ் அந்த பாம்பை பிடிங்கிறாங்க. அந்த பாம்பை பிடிக்கும் போது கட்டையா மாறிட்டு அப்படியே எடுத்துறாங்க. எப்படி அற்புதத்தை பாரு, பாத்தியா? அல்லாஹ் தஆலா நாடினால் எதையும் செய்யும், அல்லாஹ் நாடினால் எதையும் செய்ய முடியும். இப்படி ஆயிருது. அந்த உள்ள மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஓகே, அப்பனா இவர்தான் உண்மையானவர், இந்த சூனியக்காரர்கள் அனைவரையும் தோற்கடிச்சிட்டாரே, அப்பனா இவர் சொல்ற மார்க்கம் தான் சரியான உண்மையான சத்தியமான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அனைவரும் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வை, மூசா நபியுடைய இறைவன் யாரோ அந்த அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். அங்க இப்ப நம்ம முகமது ரசூலுல்லாஹ், அப்ப என்ன சொல்லிருப்பாங்க? மூசா ரசூலுல்லாஹ். அவங்க மொழியில சொல்லிருப்பாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒரு கடவுள் இல்லை என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். மூசா நபி அவர்கள் அல்லாஹ் தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். ஆமன்னா ரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க. அந்த மக்கள் சொன்னதும் ஃபிரௌன் சும்மா வருவானா? ஃபிரௌன் சும்மா வருவானா? நான் போட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க எங்க ஆளு ஏன் தரப்பு, நீ ஆப்போசிட் தரப்புல போய் சேர்ந்து சும்மா இவங்க எல்லாத்துக்கும் மார்கால் வாங்க அப்படின்னா வலது கையை வெட்டி இடது காலை வெட்டிடு அப்படின்னு போட்டாச்சு. உடனே மூசா நபி, என்ன நீ அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, அதை நம்பி நாங்க வந்துட்டோம்னு ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. யாரு? மூசா நபி அவங்களுடைய வாகனங்கள்ல அப்படியே ஓடுறாங்க. ஓடுறா விட்டுருவாங்களா? சரி பாவம் விட்டுருவாங்களா? விடுவாங்களா? விட மாட்டாங்க. பின்னாடி துரத்துறாங்க. யார் கூட்டம் துரத்துது? ஃபிரௌன் கூட்டம் துரத்துது. எல்லாத்தையும் வெட்டணுங்கிறதுக்காண்டி ஃபிரௌன் கூட்டம் துரத்துது. எல்லாம் ஓடி போறாங்க. ஓடி போனா கடைசியில ஒரு பெரிய ஆறு வந்துருது. ஆத்துக்கட்டார போய் மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறது யாரு? ஃபிரௌன் கூட்டத்தார் வந்துட்டு இருக்காங்க. அவனும் வரலாம். எனக்கு நான் கூப்பிட்டு நீ இப்படி நடக்கிறீங்களா? உங்களை யாரும் சும்மா மாட்டேன்னு அவன் வெறும் ஆளுகளை மட்டும் அனுப்பல, அவனும் சேர்ந்தே வந்துட்டு இருக்கான். அவங்க என்ன செய்யலாம்? சேர்ந்தே இவங்க எல்லாத்தையும் முடிச்சு விடணும்னு சேர்ந்தே வந்துட்டு இருக்கான்.
இந்த பக்கம் பார்த்தா பெரிய ஆறு. சின்ன ஆறா இருந்தா அப்படி நடந்து போயிடலாம் அல்லது நீச்சல் வச்சு போயிடலாம். ஒரு பெரிய ஆறு நடந்து போவோம், நீச்சல் வச்சு முடியாது. போனா என்னதான் வேணும்? கப்பல் அல்லது பெரிய படகு இருந்தா போலாம். இங்க பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க, 12 கூட்டத்தார். அது எத்தனை பேரு? 12 கூட்டத்தார். ஒரு கூட்டத்துல சும்மா நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படி போக முடியும்? போக முடியாது. அப்ப அவங்க எல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம், இன்னா முதுராக்கூர், இன்னா முதுராக்கூர், நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம சிக்கிட்டோம் என்று சொல்லும் போது மூசா சொல்றாங்க, கால கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். இந்த உறுதி நமக்கு வேணும். கால கல்லா, அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆனால் அப்படிதான் நடந்திருக்கு. ஒரு பக்கம் ஆறு, ஒரு பக்கம் எதிரிகள், மாட்டிக்கிட்டோங்கிறது தான் உண்மை. ஆனால் ஈமானுடையவர்கள், அல்லாஹ்வை நம்புபவர்கள் எப்படி இருக்கணுங்கிறது வரலாறு, வரலாறு இது நமக்கு படிப்பனை. கால கல்லா, அப்படி அல்ல, இன்ன மஇய ரப்பி, எனது இறைவன் என்னோடு இருக்கிறான், சயஹ்தீன். என்ன சொன்னாங்க? சயஹ்தீன், மிக மிக விரைவாக நல்வழியை காட்டுவான், மிக மிக விரைவாக நல்வழியை காட்டுவான் என்று மூசா நபி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? மூசா நபிக்கு சொல்றான், நீங்கள் உங்கள் கம்பை வைத்து அந்த ஆற்றில் அடியுங்கள். இதுக்கு முன்னாடி அந்த கம்பை என்னாச்சு? பாம்பா மாறிச்சா? இப்ப நம்மளா என்ன செய்வோம்? பாம்பா மாறும் தான் நினைப்போம், அப்படிதான் நினைப்போம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல, மார்க்க விஷயத்துல என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் சொன்னா அப்படியே கேட்டு போகணும், அறிவை பயன்படுத்திட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் சொன்னா அப்படியே நம்புகிறோம் அப்படின்னு நம்ம யாராவது சொல்றதை பார்த்திருக்கிறோமா? நரகத்தை பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? மலக்க பார்த்திருக்கிறோமா? ஏன் முஹம்மது நபி பார்த்திருக்கிறோமா? இல்ல. நம்புறமா இல்லையா? இப்படி மார்க்கம்னு வரக்கும்போது அது உண்மையில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறாரான்னு பார்க்கணும், உண்மையில் முஹம்மது சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி உண்மையில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னா, உண்மையில் நபி சொல்லியிருக்காங்கன்னா அதுல என்ன செய்யக்கூடாது? அதுல சந்தேகப்படக்கூடாது. இப்ப நம்ம அறிவு என்ன செஞ்சிருக்கிறது? என்ன சொல்லும்? கம்ப போட்டா அன்னைக்கு மாதிரி பாம்பு ஆகும், இவ்வளவு தண்ணியுமா அந்த பாம்பு குடிக்கும், அப்படிதான் நினைப்போம். ஆனா மூசா நபி அப்படிலாம் நினைக்கல. மூசா நபி அப்படிலாம் நினைக்கல. அல்லாஹ் சொன்னான், கம்ப போட்டா அப்படியே அந்த ஆறு அப்படியே பிரிந்து வழிவிட்டது. அதிசயம். அல்லாஹ் நம்பணும்னா, உறுதியா நம்பணும்னா அல்லாஹ் அப்படிப்பட்ட அதிசயத்தை நமக்கு கொடுப்பான், அப்படிப்பட்ட அதிசயத்தை கொடுப்பான். குர்ஆன் படிக்க வர்ற நீங்க, நமக்கு எல்லாம் பாட வரும் வராது சந்தேகப்படுறீங்களா இல்லையா? நம்மளால குர்ஆன் முடிக்க முடியுமா முடியாதா சந்தேகப்படுறீங்களா? அப்படி சந்தேகப்படக்கூடாது. அல்லாஹ் மேல முழுமையா நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை கண்டிப்பா நான் மனன செஞ்சு முடிப்பேன், என்னால முடியும். தினமும் புதுப்பாட என்னால அழகா சொல்ல முடியும், தினமும் சபப்பாட என்னால நல்லா சொல்ல முடியும், பழையவாடு நல்லா சொல்லுவேன். ஆலிமா சொல்ற அந்த துவாவை நான் கரெக்டா மனப்பாடம் பண்ணிடுவேன். அப்ப இப்ப பாடமா இருந்தாலும் சரிதான், சத்து பாடமா இருந்தாலும் சரிதான், எது கொடுத்தாலும் நல்லா படிச்சிருவேன் அப்படின்னு மனசை என்ன செய்யணும்? உறுதியா எண்ணம். முதல்ல என்ன செய்யணும்? உறுதியா நம்பணும். நான் பாட தப்புலாம் சொல்லிடுவேன், நான் சரியா சொல்லுவேன், அல்லாஹ் எனக்கு உதவுவான் அப்படின்ற அந்த எண்ணத்தோட இருக்கணும். அந்த மாதிரி மூசா நபி அல்லாஹ் உதவுவான்ற எண்ணத்தோட அந்த கம்பை அல்லாஹ்வுடைய கட்டளை வச்சு அப்படியே கீழே போட்டாங்க. அவங்க கீழே போட்டதும் ஆறு அப்படியே என்னது? பிரிந்து வழி கொடுத்தது. நாம் இந்த மாதிரி நம்பிக்கையோட குர்ஆன் படிச்சோம்னா அந்த குர்ஆன் உள்ளதுக்குள்ள அப்படியே அதிசயத்தோடு வந்து உள்ள வந்துருப்பாங்க. அதிசயத்தோட என்ன செஞ்சிடும்? உள்ள வந்து உட்கார்ந்துரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். நம்ம முதல் நம்பணும். இல்ல ஹாஃபில் ஆகிடுவேன் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு? நான் குர்ஆன் மன்னம் செஞ்சிருவேன் கண்டிப்பா, யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் நம்பணும். நம்மளால முடியும் நம்பணும். மூசா நபி அல்லாஹ் பாதுகாப்பான். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அப்படியே கீழே போடுறாங்க, கை கீழே போடுறாங்க, அப்படியே அந்த வழியா போறாங்க. ஃபிரௌன் வர்றான், என்னடா அது ஆத்துல புதுசா வந்து இந்த மாதிரி கேப் இருக்கு, நம்மளும் போவோம், அவங்க போனா நம்மளும் போவோமேன்னு போட்டு அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போனதும் அது நல்லவர்களுக்காக செஞ்ச உதவி தானே, கெட்டவர்கள் அந்த உதவி பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? அல்லாஹ் தண்ணிக்கு கட்டளையிட்டுறான், மூழ்கி இருந்தோட்டு அந்த தண்ணீர் அங்க போன கூட்டத்தார் அனைத்தும் மூழ்கிடுத்தது. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த அங்கே என்ன செஞ்சாங்க? கடல் பிளந்து பழக்க பக்கார குளிர் கத்தவுது, அது கடல் பிளந்து ஒவ்வொரு பகுதியும் பெரிய மலை போடுறது, ஒரு பெரிய மலை போல ஆகி அவங்களுக்கு பலி விட்டுச்சு. அதுக்குள்ள என்ன செஞ்சான்? ஃபிரௌன் போய் மாட்டிக்கொண்டு இறந்து விட்டான். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா வாதீனா மூசா கிதாப், தௌராத் வேதம்னு சொல்றோமா இல்லையா?
அந்த தௌராத் வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி அங்க நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. மூசா நபியுடைய வாழ்வுல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லாதனால இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்படியே அவங்களுடைய தோழர்கள் அவங்க நண்பர்கள் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும்போது அங்க ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, யாரு இருக்கிறதுலயே சிறந்த அறிவாளி, யாரு இருப்பது இந்த பூமியில் சிறந்த அறிவாளி அப்படின்னு கேட்டாங்க. யார் அறிவாளி நம்ம சொல்லுவோம்? யார் சொல்லுவோம்? மூசா நபி இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப யார் அறிவாளி? மூசா நபி தானே அறிவாளி. இது நியாயம் தானே? அந்த மாதிரி எண்ணத்துல வச்சுக்கிட்டு மூசா நபியும் நான் தான் அறிவாளி சொல்லிட்டாங்க. நான் தான் அறிவாளி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. நபியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொன்னாதான் சொல்லணும். சொல்லிடுறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அப்படின்னா, மூசா நபிக்கு கட்டளையிடுறான். நீங்க தான் அறிவாளி சொன்னீங்களா, உங்களுக்கும் கல்வி தான் படிக்க வேண்டியது இருக்கு, உங்களுக்கும் கல்வி தான் படிக்க வேண்டியது இருக்கு. நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி கடல் பகுதியில் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் நீங்க கல்வி கத்துக்கங்க, அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க, கல்வி கத்துக்கங்க அப்படின்னு விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பனிஷ்மென்ட் தந்தான். பனிஷ்மென்ட் கொடுத்தார். நம்ம என்னைக்குமே கத்துக்கிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த எண்ணம் வரவே கூடாது. 10 வருஷம் மரணம் செஞ்சாலும் சரிதான், குர்ஆன் ஃபுல்லா மரணம் செஞ்சாலும் சரிதான், ஆலிமா வாயிட்டாலும் சரிதான், நான் எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்ற சிந்தனை என்னைக்கு வரக்கூடாது. நீங்க சில துஆக்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் தாயாருக்கு சில அந்த துஆக்கள் தெரியாம இருக்கலாம். நீங்க குர்ஆன் ஓத கத்துக்கிட்டு அழகா ஓத ஆரம்பிக்கலாம். உங்கள் தாய் தந்தை குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிஸாக ஆகலாம். உங்கள் தாய் தந்தை இல்லாமல் இருக்கலாம். அதனால அவங்கள மட்டமாக பார்க்கிற ஒரு குணம் வந்துடக்கூடாது. மட்டமாக பார்க்கிற குணம் வந்துடக்கூடாது. நீ ஒரு வழியில் கல்வி கற்றிருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு வேறொரு சிறந்த கல்வி தருவான். சொல்ல போனால் இவ்வளவு சிறந்த கல்வி உடையவர்களாக உன்னை ஆக்குவதற்கு அவங்களுடைய உழைப்பு மிக முக்கியமானது. அதனால எனக்கு நான் தான் தெரிந்தவன் என்ற எண்ணம் ஒரு காலம் வந்துடக்கூடாது. அப்படி என்னைக்காவது நான் நடந்திருக்கிறேனா? உண்மை தான் சொல்றீங்களா? அப்படி நடந்திருக்கிறேனா? எனக்கு தான் தெரியும். என்னடா நீ சிரிக்கிற பார்த்தா நீங்க அப்படிதான் நடக்கிறீங்க மாதிரி சிரிக்கிற, அப்படிலாம் நடக்கிறனா? இல்ல. கிட்ஸ் பசங்க நீங்க தான் நிறைய கொண்டிருக்கீங்க. அப்படியாப்பா? என்னவா ஐஷா அப்படியா? இல்ல இல்ல அமத்துலா என் மகன் தான் எனக்கு தெரியும். சரியா? அல்லாஹ் அக்பர். ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நான் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாங்க. உடனே என்ன செய்யறாங்க, ஒரு உதவியாளரை கூப்பிட்டுட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த கடல் பகுதியில நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு களைப்பாயிருது. ஒரு இடத்துல அப்படியே உட்காடுறாங்க. உட்கார்ந்துட்டு கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு திரும்ப எந்திரிச்சு நடக்கிறாங்க. நடக்கிறப்ப எப்ப திரும்பவும் டயர்ட் ஆகுது, இப்ப இந்த மீனை சாப்பிடலாம்னு இல்ல, அந்த மீன் அப்போதே கடலுக்குள் போயிருச்சு. நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தோமா இல்லையா, அப்ப கடலுக்குள் மீன் போய் விட்டது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றப்ப, அந்த இடம் தான் நம்ம தேடி வந்த இடம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ரிட்டர்ன் வர்றாங்க. அப்பா அங்க ஒருவர் இருக்கிறார், இந்த மாதிரி அல்லாஹ் உங்களிடத்துல அனுப்பினா உங்கள்கிட்ட கல்வி கத்துக்க சொல்லி அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நீங்க எல்லாம் கல்வி கத்துக்க வேணாம், உங்களுக்கு பொறுமை பத்தாது, நீங்க கிளம்புங்க அப்படின்றாரு. யாரு? நபி. நபி நபி இல்லாத ஒருத்தட்ட கல்வி கத்துக்க போறாங்க. அவரு யாரும் இவங்கள 2 பேர்ல யாரும் உயர்ந்தவங்க? நபிதான் உயர்ந்தவங்க. இவங்க கல்வியில கம்மியானவங்க தான். அவங்க சொல்றாங்க, நீங்க எங்கிட்ட கல்வி எல்லாம் கத்துக்க முடியாது, உங்களுக்கு பொறுமை இருக்காது, நம்மளா தானே செய்வோம், நான் வர்றது பெருசு, இல்ல இப்படி வேற சொல்றீங்களா அப்படின்போம். ஆனா மூசா நபி இல்ல, நான் பொறுமையா இருப்பேன், இல்ல நான் பொறுமையா இருப்பேன், எனக்கு கல்வி கத்துக் கொடுங்க, அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அதனால நான் வரேன். சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு படகு இருக்கு. அந்த படகுல ஏறிடுறாங்க. கப்பல் மாதிரி உள்ள ஒரு சின்ன படகுல ஏறிடுறாங்க. அதுல போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த ஆசிரியர் இருக்கிறாங்க இல்லையா, சிதர் அலைஹிஸ்ஸலாம், அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல ஒரு கட்டைய அப்படி இப்படின்னு அவங்க உடைக்கிறாங்க. கட்டைய உடைச்சு விடுறாங்க. ஏங்க ஒரு நல்ல புது கப்பலை போய் இப்படி உடைக்கிறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா, இந்த கப்பல் மூழ்கிறாதா, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, மூசா நபி கேட்க போறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பொறுமை இல்லை, உங்களுக்கு பொறுமை இல்லை நான் சொன்னா இல்லையா, சரி சரி நீங்க செய்யறத செஞ்சீங்க, நான் அமைதியா இருக்கிறேன். இதே மாதிரி நீங்க நடக்குமா இல்லையா, தொப்பி போடுங்கன்னா ஏன் தொப்பி போடணும், சட்டை போட்டுவான்னா ஏன்டா சட்டை போடணும், ஜிப்பா போடனா ஏன் ஜிப்பா போடணும், கழுத்துல செயின் போடாதுன்னா ஏன் செயின் போடக்கூடாது, கழுத்த கையில காப்பு போடக்கூடாது ஏன் போடக்கூடாது, எவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் ஒரு ரூல், அவ்வளவுதான். உனக்கு பொறுமை இருக்கா, கட்டுப்படுற யாரு, இதெல்லாம் அடையாளம். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, சரி பொறுமையா இருந்தாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க ஊருக்குள்ள போய் இறங்கிடுறாங்க. இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க.
போயிட்டு இருக்கிறப்ப என்ன செஞ்சாங்க, ஒரு சிறுவனை பிடிச்சி அடிச்சு கொண்டுறாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்தது. என்னங்க நீங்க ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி அடிச்சு கொண்டிருக்கீங்களே, நீங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கானே, நான் அப்பவே சொன்னா மூசா நபி உங்களுக்கு பொறுமை இருக்காது, இங்க வராதீங்கன்னு சொன்னா இல்லையா? சரி 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 சரி, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, அந்த இதுல நான் பொறுமை இல்லைன்னா என்னை திரும்ப அனுப்பிச்சிருங்க, நான் கல்வி கத்துக்கல அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு போயிடுறாங்க. இப்ப அந்த காலத்துல எல்லாம் என்ன இருக்காது, நம்ம ஊர்ல ஹோட்டல் இருக்கா இல்லையா, நம்ம ஹோட்டல்ல போய் நம்ம காசு கொடுத்தா சாப்பிடலாம். அப்ப எல்லாம் ஹோட்டல்ல இருக்காது, யாராவது அந்த வீட்டுல போய் அம்மா நான் வெளியூருக்காரன் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தான்மானா அவங்க தருவாங்க, இறக்கப்பட்டு தருவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுக்கணும். அதை வாங்கி என்ன செய்யணும், சாப்பிட்டுக்கணும். இதுதான் வழி, இது தவிர ஒரு வழி கிடையாது. இதுதான் வழி, இது தவிர ஒரு வழி கிடையாது. அப்படி அவங்க என்ன செய்யறாங்க, அங்க போய் எல்லாத்துலயும் சாப்பாடு கேட்கறாங்க, யாருக்கும் சாப்பாடு தர மாட்டாங்க. என்னடா ஒரு கலப்பாயி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு சிவரு விழுகிற மாதிரி இருக்கு, அங்கேயும் கேட்கறாங்க சாப்பாடு தாங்க, தரல. அவங்க வீடு விழுகிற மாதிரி இருக்கு. உடனே இவர் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் போய் அதை சரி பண்றாங்க. நீங்களும் வாங்க சரி பண்ணுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கும் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, இதுக்கு மேல பொறுமையா இருக்கா. சோறு கேட்டா ஒருத்தரும் சோறு தரல, இவங்களோட செவரை பத்தி சரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னங்க நியாயம் இது? நமக்கு ஏதாவது கொஞ்சம் குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு போய் உதவி பண்றீங்களே அப்படின்னு ஒரு கோபம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. உடனே சொன்னா சொன்னா இல்லையா ஒரு பொறுமை இருக்காது. ஆமா எனக்கு பொறுமை இல்லதான், ஆமா எனக்கு பொறுமை இல்லதான், நான் வந்து நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன், ஆனா நீ இப்ப நடந்த சம்பவங்களுடைய விளக்கங்களை மட்டும் சொல்லுங்க, நான் கேட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் இங்க கல்வியை முழுமைப்படுத்தாம டிஸ்கண்டினியூ பண்ணி போறாங்களோ அவங்க எல்லாம் யாரு? பொறுமை இல்லாதவர்கள். பொறுமையோடு தான் கல்வி கிடைக்கும், பொறுமையோடு தான் கல்வி கிடைக்கும். யாரெல்லாம் டிஸ்கண்டினியூ படிச்சு முடிச்சு நான் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், யாரெல்லாம் டிஸ்கண்டினியூ ஆகணும்னு டிஸ்கண்டினியூ ஆகணும்னு ஒரு தனியை லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், முழுமைப்படுத்துறவங்கன்னு தனி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். எஸ்லாம் குர்ஆன் பார்த்து ஓத வந்தவங்கன்னா குர்ஆன் சரளமா ஓதுற வரைக்கும் இங்க இருக்கிறோம், குர்ஆன் சரளமா ஓதுற வரைக்கும் இங்க இருக்கிறோம். குர்ஆன் மனப்பாடம் செய்ய வந்தவங்க மனப்பாடம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறோம், மனப்பாடம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறோம். அப்படி பொறுமையா இருந்தா தான் முழுமையான கல்வி கிடைக்கும். அப்ப இந்த சம்பவத்தை யார் சொல்லிட்டு இருக்கிறா? நமக்கு இந்த சம்பவத்தை யார் சொல்றா? இந்த சம்பவத்தை யார் சொல்லுவா? யார் மூலமா நமக்கு தெரியும்? அவங்க காலத்துல நம்ம இருக்கோம். இந்த சம்பவத்தை யார் சொல்றாங்க? முகமது நபி சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி யார் சொல்றா? முகமது நபி தானே. அவங்க இருந்தாலும் நம்ம பதிவு புத்தகத்துல வந்திருக்கு. முகமது நபி சொல்றப்ப சொல்றாங்க, மூசா நபி மட்டும் இன்னும் பொறுமையாக இருந்தால் இன்னும் நிறைய கல்வியை கத்திருப்பார். அதான் பயன். மூசா நபி மட்டும் இன்னும் பொறுமையா இருந்தா இன்னும் நிறைய கல்வி எடுப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க நபி தான், அல்லாஹ் செய்தி வருதான். பொறுமையா இருந்தா தான் அவங்களுக்கே கல்வி, பொறுமையா இருந்தா தான் அவங்களுக்கே கல்வி. திடீர்னு நம்ம கோபமா இருப்போம், திட்டுவோம், யாரும் கூட இருக்கா எனக்கே தெரியும். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஸ்டூடெண்ட்ல ஒரு நல்ல பிள்ளைங்க தான். ஆனா சில நேரம் காரணமா தப்பு பண்ணுவாங்க, நம்ம ரிலாக்ஸா இருப்போம், கண்டிக்கவே மாட்டோம். என்னடா நடந்தது தானே, நடந்ததுதான். நம்ம சரி ரிலாக்ஸா இருப்போம், பெரிய தப்பு பண்ணிருப்பான், கூப்பிட்டு அபேஸ் தம்பி அப்படிலாம் பண்ணக்கூடாது போ பார்க்கணும். திடீர்னு அவன் சின்ன தப்பு பண்ணிருப்போம், ஒதுச்சிடுவோம், எப்படி இப்படி பண்ண போச்சுன்னு. மனுஷன் தானே, நம்ம அதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், பொறுத்தாதான் கல்வி கற்றுக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுக்கல, அதோட முடிச்சு அந்த சம்பவம் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவங்க பொறுமையாக இருந்தால் இன்னும் கல்வியை கற்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப விளக்கம் சொல்லணுமா இல்லையா? அவங்க ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முதல்ல கப்பலை நான் ஏன் சேதப்படுத்துறேன் தெரியுமா? அங்க ஒரு திருடன் இருக்கிறான், அவன் நல்லா புதுசா இருந்துச்சுன்னா பறிச்சுக்குவான், பழசு மாதிரி சின்னதா ஏதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா ஐயா பழசு இருக்கு, நான் புதுசுல மட்டும் தான் திருடுவேன், பழசான் திருட மாட்டேன்னு சொல்றான். அப்படி போட்ட ஒருத்தன், அவன்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், அந்த கப்பலை சேதப்படுத்தினேன். அவன் வந்து சேதப்பட்டிருக்கிறதுனால அதை விட்டுட்டு போயிட்டான். அது ஒரு ஏழையின் கப்பல், அதனால அந்த கப்பல் தப்பிச்சுச்சு. சரி, ஒரு சின்ன பையனை கொண்டீங்களே அதுக்கும் சொல்றேன், அந்த சின்ன பையன் வாலிபனாகி பெற்றோரையை கொலை செய்யக்கூடியவனாக, அதே நேரத்தில் என்ன செய்வாங்க, அநியாயக்காரனாக இருப்பான். அல்ல அவனை கொல்லும் சொல்லி கட்டளையிட்டான், அதனாலதான் நான் கொன்னேன். ஓகே, சரி, நமக்கு உணவு கொடுக்காதவனுடைய அந்த செவத்தை பிடிச்சி எதுக்கு பாதுகாத்தீங்க? ரெண்டு அனாதை சிறுவர்களுடைய சொத்துக்கள் அந்த செவத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. இது வந்து பின்னாடி பெரியவர்களாகி அவங்க சமூகத்துக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய குழந்தைகளா வருவாங்க, அதனால அவங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கான அப்படி செஞ்சேன் என்று விளக்கம் சொல்லுவார்கள். அதனால இப்ப நடக்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு விளக்கம் இருக்கும். இது உனக்கு இப்ப தெரியாது, நீ பெரியவனாவே இல்ல, உங்க வாப்பா மாதிரி பொம்பளை பிள்ளைங்க உமா மாதிரி ஆகல, அப்பதான் என்ன செய்வீங்க, எனக்கு உஸ்தாது நல்லா சொல்லி கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்ச நாள் மனசால இருந்திருக்கலாம் அப்படின்னு என்ன செய்வீங்க, அப்ப ஃபீல் பண்ணுவீங்க.
மூசா நபி அப்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க ஃபீல் பண்றதுக்கு எப்ப டைம் ஆகும்? நீங்களும் பெரியவனாக நீ தான் செய்யுங்க. நீங்க உங்க வாப்பா அம்மாலாம் பாருங்க, அன்னைக்கு உங்க அசத்து அடி வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு போய் உங்க வாப்பா அம்மாலாம் கேட்பாங்க, எங்க அசத்து தங்கம் பாங்க. ஆனா அன்னைக்கு திட்டிருப்பாங்க அவங்களும். ஆனா இன்னைக்கு தங்கம் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க பெரியவனானே ஆகா இன்னும் கொஞ்சம் மனப்பாடம் செஞ்சிருக்கலாமே. அங்க உஸ்தாத் என் வீட்டுக்கு வந்து எம்மா பிள்ளைய அனுப்புமான்னு சொன்னாரு, நான் அனுப்பாம போயிட்டேனே, அம்மா அனுப்பாம போயிடுச்சு, நான் மாசா போமாட்டேன்னு சொல்லிட்டேன், சரியா குரான் தெரியாம போச்சு, அப்ப மனப்பாடம் பண்ணதான் இப்ப வரைக்கும் எனக்கு தெரியுது அப்படின்னா இப்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப ஃபீல் பண்ணி ஒண்ணும் ஆக முடியாது. ஏன்னா வீட்டுல காலையில எழுந்திரிச்சவங்க சாப்பாடு ஆக்கணும், வீட்டை கொடுக்கணும், உங்க வாப்பாக்கு சமைக்கணும், ஒண்ணும் கத்துக்க முடியாது. அதனால இதுதான் கற்கிற நேரம், இதுதான் கல்வி கற்கிற நேரம். அதனால நீங்க என்ன செய்யணும்? சின்ன சின்ன சிரமங்கள் வரும், காலையில எந்திரிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் என்ன செய்யணும்? எந்திரிக்கணும். எந்திரிச்சு குர்ஆன் ஓத வரணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படித்தான் என்னது மூசா நபியுடைய வரலாறுகள். இன்னும் நிறைய அவங்களுடைய வரலாற்றுல இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்துல இன்னும் இன்ஷா அல்லாஹ் நிறைய அவங்களுடைய மிச்ச சம்பவங்கள் எல்லாம் பார்ப்போம். இப்ப இந்த சப்ஜெக்டை ஏன் இப்ப எடுத்து பேசுறீங்க? இப்ராஹிம் பத்தி பேசிக்கலாம்ல, முகமது நபி பத்தி பேசிக்கலாம்ல, இஸ்மாயில் நபி பத்தி பேசலாம்ல, இப்ப ஏன் மூசா நபி பத்தி பேசுறீங்க? ஒரு கேள்வி வருமா வராதா? அதுக்கு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல யூதர்களை கடந்து போறாங்க. அப்ப அந்த யூதர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க எல்லாம் நோன்பு வச்சிருக்காங்க. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யூதர்களே நீங்க ஏன் நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப யூதர்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்கள அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் இருந்து காப்பாற்றிய நாள் தான் இந்த நாள் அப்படிங்கிறாங்க. அது எந்த நாள் தெரியுமா? முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். ஆஷுரா கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் தான் அல்லாஹ் தஆலா மூசா நபி அவர்களை ஃபிரௌன் இருந்து காப்பாற்றினா, ஃபிரௌனை அழிச்சான். அதனால ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்க நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க. உடனே முஹம்மது நபி, அந்த நோன்பு வைக்க தகுதியான நாங்க தான். நீங்க மூசாவை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, மூசா நபி என்ன செய்றீங்க? கடவுள் நீங்க சொல்றீங்க. நாங்க தான் மூசா நபியை நபியின் சரியான முறையில் நம்புறோம். அதனால இந்த நோன்பு வைக்க தகுதியானவர்கள் நாங்கள் தான். அப்படியே எல்லாத்தையும் நோன்பு வைக்க சொல்றாங்க. அப்படியே என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் நோன்பு வைக்க சொல்றாங்க. அப்போ இன்னொரு நபித்தோழர் வர்ற, பொதுவாகவே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை இட்டிருக்காங்க, பிற மதத்தினருக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது. மார்க்க விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது? பிற மதத்தினரோட என்ன செய்யக்கூடாது? ஒப்பாக நடக்கக்கூடாதுன்னு போட்டு அல்லாஹ்வின் தூதர் கட்டளை இட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்க? முகமது நபிட்ட ஒரு தோழர் கேட்கிறாரு, அல்லாஹ் தூதர் அவங்க ஒப்பா நடக்கக்கூடாது இல்லைங்க, அவங்களும் 10வது நாள் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் 10வது நாள் நோன்பு வைக்கிறோம், நம்ம அவங்களுக்கு ஒத்து போறோமே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவேளை நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோற்பேன், வர்ற வருடம் 9வது நாளும் நான் நோன்பு நோற்பேன் என்று சொல்வார்கள். ஆக அதனாலதான் முஹர்ரம் மாதத்துடைய 9, 10 நோன்பு வைக்கணும். அந்த முஹர்ரம் மாதம் தான் இந்த மாதம், அந்த முஹர்ரம் மாதம் தான் இந்த மாதம். அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுவதனுடைய பிரதானமான இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, எப்படி ஃபிரௌன் இருந்து மூசா நபியை பாதுகாத்ததற்கு நன்றி செலுத்துவதற்காக முஹம்மது நபி நோன்பு வைத்தார்களோ, அது போன்ற நன்றி செலுத்துவதற்கு நாமும் நோன்பு வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் நோன்பு வைப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி நோன்பு வைக்கிறமே, அல்லாஹ் நன்றி செலுத்துறோம். ஓகே, இதுல ஏதாவது எங்களுக்கு ஏதாவது லாபம் ஏதாவது இருக்கா? ஏதாவது லாபம் இருந்தா தானே சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்குமா இல்லையா? எங்களுக்கு ஏதாவது கிஃப்ட், ஏதாவது லாபம் இருக்கா இல்லையா அப்படின்னா, அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சென்ற ஒரு வருடம் அப்படின்னா, போன வருஷம் முஹர்ரம் 10ல இருந்து இது வரைக்கும் நம்ம சின்ன சின்ன பாவங்கள்லாம் செஞ்சிருப்போம். பெரிய பாவத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பு கேட்கணும். சின்ன பாவங்கள்லாம் செஞ்சிருப்போமா இல்லையா? சரியா ஒண்ணு செய்யாம இருந்திருப்போம், பிஸ்மில்லாஹ் சொல்லி வீட்டுக்கு நுழையாம இருந்திருப்போம், இந்த மாதிரி வெளியில படியில இருந்து இறங்கப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்லாம இருந்திருப்போம், படி ஏறப்ப அல்லாஹ்வுக்கு சொல்லாம இருந்திருப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன தவறு பண்ணியிருப்போமா இல்லையா? இந்த மாதிரி எல்லா பாவங்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு வருடத்தில் பாவங்கள் மன்னிப்பான். இப்ப யாரெல்லாம் நோன்புக்கு தயார்? கை தூக்கி பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு எல்லா புகழும். ஓகே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு gift என்ன தர போறான்? சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கிறது. சரி, மதரசா சார்பா ஒரு gift கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா?
இன்ஷா அல்லாஹ் இங்கு ஃபர்ஸ்ட் நாள் நோன்பு நீங்க உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் நாள் நோன்பு இருக்கா இல்லையா, அந்த நோன்புக்கு இங்க இஃப்தார் ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் பண்ணிடுவாங்க இஃப்தார் ஏற்பாடு இங்க இன்ஷா அல்லாஹ். சரி, என்னைக்கு நோன்பு வைக்கிறது அப்படின்னா ரெண்டு கருத்து இருக்கு. என்னைக்கு நோன்பு வைக்கிறது மட்டும் இரண்டு கருத்து இருக்கு. ஒன்று சர்வதேச பிறை. இப்ப சில பேர் இருப்பாங்க, இப்ப நாம என்னன்னா சவுதி, துபாய், வெளிநாடுகளை எங்க பிறை தெரிந்தாலும் நம்ம நாள்ல தானே இருக்கிறாங்க, அங்க பிறை தெரிஞ்சா அதை நம்ம ஏத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டு நோன்பு வைப்பேன். அதை ஏத்துக்கிட்டு நான் போய் பெருநாள் தொழுவேன். இன்னும் சிலர்கள் இருப்பாங்க, இல்ல இல்ல அது வெளியூர், நான் வந்து தமிழ்நாடு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லையா நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் உள்ளவங்க இன்னொரு சாரா இருப்பாங்க. இப்ப நான் வந்து சவுதியை பின்பற்றாரு அப்படின்னா நான் இன்னைக்கு நோன்பு வைக்கணும்னா புதன் வியாழன். நான் இப்ப நோன்பு வைப்பேன் புதன் வியாழன். எனக்கு 9வது நாள் புதன்கிழமை, 10வது நாள் வியாழக்கிழமை. நான் லோக்கல் பிறை தான் பார்ப்பேன். இங்க பெருநாள் நடக்குதா இல்லையா, இதைத்தான் நான் பின்பற்றுவேன்னா வியாழக்கிழமை 9, வெள்ளிக்கிழமை 10. அப்படின்னா நீங்க வந்து சர்வதேச பிறை, அதாவது நான் இருக்கிற சர்வதேச பிறையின் அடிப்படையில் நோன்பு வைப்பதாக இருந்தால் புதன் வியாழன் நோன்பு வைக்கணும். இல்ல இல்ல எங்க லோக்கல்ல இமாம் என்ன சொல்றாங்களோ அந்த அடிப்படையில் தான் நாங்க வைப்பேன்னா வியாழன் வெள்ளி நோன்பு வைக்கணும். ஓகேயா? சரி, அப்பனா புதன்கிழமை நான் தனியா நோன்பு வச்சுக்கிறேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சில பேர் தனியா நோன்பு வச்சுக்குவாங்க. அப்பனா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள்ல ஒத்து போவோம். எந்த நாள்? வியாழக்கிழமை. எனக்கு 10வது நாளா இருக்கும். ஒருவேளை நீங்க லோக்கல் பிரியா இருந்தா உங்களுக்கு என்ன எந்த நாள்? 9வது நாள். சோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே நாள் பெருநாளா இருக்கிற மாதிரி அது எந்த நாள்? வியாழக்கிழமை. எனக்கு 10, உங்களுக்கு 9. அந்த நாள்ல இங்க இன்ஷா அல்லாஹ் இஃப்தார் ஏற்பாடு பண்ணிடுவோம். இன்ஷா அல்லாஹ் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு வச்சிருக்கீங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். சகரி ஏற்பாடுனா நீங்க எல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடுவீங்க, ரெண்டாவது எதிர்க்க மாட்டீங்க, உங்களை நம்பி சகரெல்லாம் பண்ண முடியாது. அதனால இஃப்தார் ஏற்பாடு பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸ்கூல் போறதா இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, 2 நோன்பு வச்சிருக்க. 10, 11 வைக்க கூடாது. 9, 10 தான் வைக்கணும். வெள்ளி சனி வைக்க கூடாது. சரியா? வெள்ளி சனி என்ன செய்ய கூடாது, வைக்க கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வார்த்தையில சொல்லிட்டாங்க, நான் 9 என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் உடனே அப்படியே சொல்லிருக்காங்க, நான் இது 10வது நாள் தான் பேசுறாங்க, நாளைக்கு ஒரு நோன்பு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் சொல்லல. ரசூலுல்லாஹ் நாளை என்ன செஞ்சாங்க, 9 என்று குறிப்பிட்டனால மாற்றம் செய்ய வேண்டும். முகமது நபி எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் மாற்றம் செய்ய வேண்டும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். அதனால நான் புதன் வியாழன் வைக்க போகிறேன். உங்கள் பிரியம் எப்படியோ அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அது புதன் வியாழனாக இருக்க வேண்டும் அல்லது வியாழன் வெள்ளியாக இருக்க வேண்டும். வெள்ளி சனி என்று போய்விடவே கூடாது. ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். கேட்டெல்லாம் புரிஞ்சுச்சா? இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம அடுத்த வாரம் வியாழக்கிழமை இங்க என்னது இஃப்தார் விருந்து. அப்பயும் நாம எல்லாரும் போன் அடிச்சு கூப்பிடணுமா? ஒவ்வொருத்தரா வாங்க வாங்க கூப்பிடணுமா? இப்பயே நான் கூப்பிட்டேன், எல்லாரும் வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் வியாழக்கிழமை இங்க இஃப்தாருக்கு ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வாங்க. வரீங்களா? இன்ஷா அல்லாஹ். வாக்குறுதி வரவே மாட்டேங்குது. ஆமா, அப்புறம் நான் செஞ்சுட்டு நிறைய மிச்சமாயிரும், அதை எப்படி கொடுக்கறதுன்னு இப்ப டீ கொடுக்க டீக்கே என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் எண்ணி பார்த்து கடைசியா போய் டீ வாங்கிட்டு வா. மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த நீ வச்சுக்க அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான். ஓகேயா? இப்ப உள்ளவங்க எத்தனை பேர் எண்ணிடுவேன், எண்ணிட்டு ஒரு 20 பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட்டிட்டு வருவாங்களா இல்லையா? அதனால இப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்களோ இதுல இருந்து 20 பேருக்கு எக்ஸ்ட்ரா இன்ஷா அல்லாஹ் இஃப்தார் ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கிறவங்க அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.